ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வரும் நிலையில் அப்போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை ரஷ்யாவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ரஷ்யா மீதான பொருளாதார தடை, ரஷ்ய நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் மற்ற நாடுகளுக்கு வரி விதிப்பு போன்ற பல்வேறு நெருக்கடிகளை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கொடுத்து வருகிறது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யா இப்போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் டாமஹாக் ஏவுகணையை உக்ரைனிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ராணுவ பயிற்சியை மேற்கொண்டதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் புதின் மற்றும் அதிபர் டிரம்ப் இடையேயான சந்திப்பை அமெரிக்கா தாமதப்படுத்துவதாக அறிவித்த பின் ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத பயிற்சி உலக நாடுகளின் கவனம் பெற்றுள்ளது. இந்த பயிற்சிகள் குறித்து அதிபர் புதினுக்கு ரஷ்ய ஆயுத படைகளின் தலைமை அதிகாரி வெலேரி கிரசிமோவ் அறிக்கை அளிப்பதை காட்டும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மற்றும் மேற்கில் உள்ள அதன் நட்பு நாடுகளுக்கு ரஷ்யாவின் அணுசக்தி வலிமை குறித்து அதிபர் புதின் போரின் முக்கிய தருணங்களில் நினைவூட்டி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ராணுவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் இம்மாதம் நேட்டோவும் அணுசக்தி தடுப்பு பயிற்சிகளையும் நடத்தி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் புதினும் டிரம்பும் பேசி ஹங்கேரியில் ஒரு உச்சி மாநாட்டை நடத்த ஒப்புக்கொண்டனர் என்று ரஷ்ய தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புதினை சந்திக்க எந்த திட்டமும் இல்லை என்றும் வீணான சந்திப்பை நடத்த விருப்பமில்லை என்றும் வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் வான், தரை, கடல் என முப்படை பிரிவுகளிலும் அணு ஆயுத பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள ஏவுதளம் ஒன்றில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய யார்ஸ் ஏவுகணையும், கடலில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சினேவா ஏவுகணையும் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதே சமயத்தில் Tu-95 வான்வழியாக தாக்கக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களும் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. உலக அளவில் புவிசார் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத பயிற்சி அப்பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது பல நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.